இந்த படத்தில் இருக்கும் பிரதீப் ஜோஷி 6 வருடங்களாக லண்டனில் வசித்துக் கொண்டு வருகிறார். அவருக்கு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் லண்டனுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற ஆசை பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள அவளை கூட்டிட்டு போக முடியல. ஆனா இந்த முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன் மனைவியும் தன் 3 பிள்ளைகளையும் திரும்ப தன்னோடு கூட லண்டன் அழைத்து கொண்டு போவதற்காக அவர் இந்தியா வருகிறார். தன்னுடைய மனைவியும் 3 பிள்ளைகளையும் சந்தோஷமாய் ஒரு எதிர்கால கனவுகளோடு கூட திரும்ப அழைத்துக் கொண்டு போக முடியும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய மனைவி ஒரு மருத்துவராக இருந்தபடியினார் தன்னுடைய வேலையை அவர் ராஜினாமா செய்துட்டாங்க. எல்லா பேக் எல்லாம் எடுத்து வச்சு பைகளை எல்லாம் நிரப்பி விட்டு சந்தோஷமாய் பல கனவுகளோடு கூட எல்லா உறவுகிட்ட சொல்லிட்டு அவர்கள் நேற்று காலை நம்பிக்கையுடனும் பல்வேறு விதமான உற்சாகத்துடன் நிரம்பின ஒருத்தங்களாக இந்த 5 பேர் சேர்ந்து அந்த விமானத்துல ஏறாங்க. விமானத்துல ஏறி விமானத்தினுடைய 171 இந்திய விமானம் அந்த விமானத்துல ஏறி அவங்க 5 பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த செல்ஃபி எடுத்து விட்டு அவர்கள் கீழே எழுதுகிறார்கள், புதிய வாழ்க்கைக்கான புதிய பயணம் என்பதாக எழுதுகிறார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த 5 பேருடைய முகத்திலே தெரிகிற அந்த சந்தோஷம். அவர்களுக்கு நம்ம லண்டன் போக போறோம், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது என்பதாக எண்ணி இருக்கிற நிமிடங்களிலே அவர்கள் எடுத்த சில நிமிடங்கள் கழித்து இந்த விமானமானது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் மோதி அதில் 241 பேரும் மரித்து போகிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிழைக்கிறார். அந்த 241 பேர்ல இந்த பிரதீப் ஜோஷி அவருடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகளும் கரிக்கட்டையாக மாறிவிடுகிறார்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணினார்கள். எதிர்காலம் ஒன்றுமில்லாமல் மாறிவிட்ட ஒரு செய்தியை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உட்பட்டது. எப்ப எது நடக்குன்னே தெரியல. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கூடுமான வரை நம்மோடு கூட இருக்கிறவர்களை நேசிப்போம். மற்றவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிற அனுபவங்களை மாற்றிடுவோம். எப்ப எது நடக்குன்னே தெரியல. ஒரு நிமிடத்துல எல்லாம் மாறிவிட்டது. அந்த 242 பேரும் எத்தனை கடவுளோடு உள்ளே இருப்பார்கள். அவர்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் உள்ள இருந்திருக்கும். நாங்க போற இடத்துல என்னெல்லாம் செய்யணும், எத்தனை திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே சாம்பலாக மாறி போனது. இருக்கிற வாழ்வு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான். எப்ப முடியும் என்று தெரியவில்லை. கூடுமானவரை நம்முடைய சக மனிதர்களை நேசிப்போம். நம்மால் கூடுமானவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். அவளை அன்பு செய்வோம். விசேஷமாய் இந்த விமான விபத்திலே இழந்து போன அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த சம்பவம் நடைபெறாமல் இருக்க ஆண்டவரை வேண்டுவோம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை ஆண்டு